பகவத்கீதை என்னும் நூலுக்கு பலர் பலவிதமாக உபன்யாசங்கள் மூலம் புத்தகங்கள் மூலம் விரிவுரைகள் ஆற்றியுள்ளனர், எழுதியுள்ளனர். இங்கே நான் எடுத்துக்கொண்டுள்ளது சுவாமி சித்பவானந்தர் எழுதியுள்ள விளக்க உரையும் அதற்கு முகவுரையாக எழுதியுள்ளதையும் உங்கள் முன் வாசித்து காட்ட இருக்கிறேன். பிரஸ்தானத்ரயத்தில் 1. ஒவ்வொரு மதத்துக்கும் சாஸ்திரம் இன்றியமையாதது. மதம் மாறி போகாதிருப்பதற்கும் மறைந்து போகாதிருப்பதற்கும் சாஸ்திரம் துணை புரிகிறது. எந்த சமயத்துக்கு சாஸ்திரம் இல்லையோ அது விரைவில் உருமாறி அமைகிறது. பின்பு நிலையற்றதாய் அது அழிந்துபட்டு போகிறது. ஆனால் ஒரு நூலை உறுதியான பற்றுக்கோடாக கொண்டுள்ள மதம் என்றைக்கும் அசைவற்றிருக்கிறது. எதிர்ப்புகளையும் தாக்குதல்களையும் அது தாங்கி நின்று மீளுகிறது. உலகத்தில் நீடூழி நிலைத்துள்ள மதங்களுக்கெல்லாம் அதனதன் சாத்திரங்கள் உள. கிறிஸ்தவ மதத்துக்கு சாஸ்திரம் எது என்று கேட்டால் பைபிள் என்று கிறிஸ்தவன் அல்லாதவனும் பதில் சொல்லுவான். இங்கனம் இஸ்லாமிய மதத்திற்கு குரான் சாஸ்திரம் என்பது உலக அறிந்த விஷயம். புத்த மதத்திற்கு தம்மபதம் சாஸ்திரமாகிறது. அந்தந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்குரிய சாஸ்திரம் இன்னதென்று இயம்புவார்கள். ஆனால் இந்துக்களிடம் அப்படி ஒரே விதமான விடை வராது. அவரவருக்கு விருப்பமானதை சாஸ்திரம் என்று பலர் பகர்வார்கள். கொஞ்சம் கற்றறிந்து நடுநிலை வகிப்பவர்கள் எதை முக்கியமாக மொழிவதென்று தெரியாது திகைத்து நிற்பார்கள். ஏனென்றால் இந்து மதத்தில் கணக்கற்ற சாஸ்திரங்கள் இருக்கின்றன. பொதுவாக அவை அனைத்துக்கும் வேதங்களே முதற்காரணமானவைகள் என்று பகர்வார்கள். வேதங்களில் பல பகுதிகள் மறைந்து போய்விட்டன. ஆனால் வேதங்களினின்று தெள்ளி எடுத்த உபனிஷதங்கள் நன்கு காப்பாற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. மெய்ப்பொருள் ஆராய்ச்சியில் உபனிஷதங்களின் போக்கு எத்தகையது என்று இயம்புவது பிரம்மசூத்திரம். இதற்கு வேதாந்த சூத்திரம் என்பது மற்றொரு பெயர். உபனிஷதங்களில் அடங்கியுள்ள கருத்துக்களை எல்லாம் தெளிவுபட விளக்குவது பகவத்கீதை. உபனிஷதங்களை பசுக்கள் என்று வைத்துக்கொண்டால் பகவத்கீதை பால் என்று பகரலாம். நேரே பாலை பெற்றுக்கொள்ளும் வசதி வாய்க்கப் பெறாதவர்களுக்கு பசுவை வளர்க்கும் சிரமம் வேண்டியதில்லை. நேரே பாலை பெற்றுக்கொள்ளும் வசதி வாய்க்கப் பெற்றவர்களுக்கு பசுவை வளர்க்கும் சிரமம் வேண்டியதில்லை. உபனிஷதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை ஆகிய இம்மூன்று நூல்களும் பிரஸ்தானத்ரயம் என்று பெயர் பெறுகின்றன. முடிவான பிரமாணமாக அமைந்த 3 நூல்கள் என்பது அதன் பொருள். இம்மூன்றினுள் கருத்து வேற்றுமை கிடையாது. தத்துவ விளக்கம் அல்லது மெய்ப்பொருள் விளக்கம் இவைகளுள் முறையாக அமைந்திருக்கிறது. இந்து மதத்துக்கு சாஸ்திரம் எது என்று கேள்வி எழுப்புமிடத்து பிரஸ்தானத்ரயம் என்றே பதிலளிக்க வேண்டும். இவைகளில் அடங்காத தத்துவ விளக்கம் வேறு எந்த நூலிலும் இல்லை என்று உறுதி கூறலாம். மற்ற சாத்திரங்களில் சொல்லியுள்ள கோட்பாடுகள் பிரஸ்தானத்ரயத்தில் அடங்கியுள்ள கோட்பாடுகளுக்கு விளக்கமாக வந்து அமையலாம். அப்படியல்லாது முரண்படுபவைகளாக வந்து அமையுமானால் முரண்படுகிற மற்ற சாஸ்திரங்களை புறக்கணிப்பது இந்தியாவில் தொன்று தொற்று நடைமுறையில் வந்துள்ள ஐதீகமாகும். 2. மகாபாரதத்தில் அடங்கியது. பகவத்கீதை மகாபாரதம் என்னும் இதிகாசத்தில் அடங்கியுள்ளது. பீஷ்ம பருவத்தில் 25வது அத்தியாயத்திலிருந்து 42வது அத்தியாயம் வரையில் இந்த நூலை காணலாம். ஆக இதன் கண் 18 அத்தியாயங்கள் இருக்கின்றன. இவைகளில் அமைந்துள்ள ஸ்லோகங்களின் தொகை 700. மகாபாரதம் என்ற காவியம் முன்பு இயற்றப்பட்டது என்றும் பகவத்கீதை என்ற சாஸ்திரம் பின்பு அதன் கண் புகுத்தப்பட்டதென்றும் சிலர் கருதுகின்றனர். ஆனால் அகச்சான்று அதற்கு இடம் தருகிறதில்லை. இலக்கிய அமைப்பு பகவத்கீதை உட்பட ஆதியோடு அந்தம் ஒரே பாங்கில் இருக்கிறது. மொழி அமைப்பில் ஒற்றுமை இருப்பது போன்று கருத்து அமைப்பிலும் ஒற்றுமை இருக்கிறது. மகாபாரதத்தில் அடங்கியுள்ள விஷயங்களை பால் என்று வைத்து கொண்டால் பகவத்கீதை அதில் அடங்கியுள்ள விஷயங்களை வெண்ணெய் என்று பாராட்டலாம். மகாபாரதம் என்னும் உடலுக்கு பகவத்கீதை ஹிருதயமாக அமைந்துள்ளது என்று பகர்வதும் பொருந்தும். உடல் ஒரு காலத்திலும் ஹிருதயம் இன்னொரு காலத்திலும் உண்டானவைகள் அல்ல. 3. கிருஷ்ணன் சகாயத்தையே பாண்டவர் நாடினர்.
பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் எவ்விதத்திலும் சமாதானம் உண்டாகவில்லை. முன்னையவர்க்கு உரிய நாட்டில் ஒரு சிறு பகுதியையும் திரும்பித் தர பின்னையர் அறவே மறுத்துவிட்டனர். அதாவது பாண்டவர்களுக்கு உரிய பகுதியை ஒரு சிறு பகுதியையும் கௌரவர்கள் தர மறுத்துவிட்டனர். போர் புரிவதால் விளையும் கேடுகளை எண்ணி பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சமாதானப்படுத்த வந்த ஸ்ரீ கிருஷ்ண பகவான் துவாரகைக்கு திரும்பி போவாராயினர். எனினும் போர் புரிவதைத் தவிர வேறு வழியில்லை. ஸ்ரீகிருஷ்ணனுடைய சகாயத்தை நாடி இருதரத்தாரும் துவாரகைக்கு சென்றார்கள். அவர்கள் வரும்பொழுது கண்ணன் கண் வளர்ந்திருந்தார், அதாவது துயின்று கொண்டிருந்தார். பாண்டவர்களின் சார்பில் இளையவன் அர்ஜுனன் முதலில் பள்ளி அறைக்குள் சென்று கேசவரின் கால் மாட்டில் நின்று கொண்டிருந்தான். கௌரவர்களுள் மூத்தவன் துரியோதன் பின்பு வந்து தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டான். கண் விழித்ததும் கால்மாட்டில் நின்ற குந்தி மைந்தனை கேசவர் பார்த்தார். பேச்சும் நடந்தது. பாண்டவர்க்கு துணை புரிவதாக பகவான் ஒத்துக்கொண்டார். பின்பு துரியோதனனிடத்திருந்தும் அதே விண்ணப்பம் வந்தது. தாம் ஒரு பக்கம், தமது சேனை ஒரு பக்கம் சேர்வதாக கிருஷ்ணன் முடிவு கட்டினார். அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய சகாயத்தையும் துரியோதனன் சேனையின் உதவியையும் பொறுக்கி எடுத்தார்கள். கடவுள் நமக்கு துணை இருக்கும்போது பிரதிகூலமான மற்றவைகள் நமக்கு என்ன கேடு செய்ய வல்லது? கடவுள் துணை நமக்கில்லாது போய்விட்டால் அனுகூலமான மற்றவைகள் நமக்கு என்னதான் நன்மை செய்துவிடும்? வாழ்க்கை சம்பந்தமான 2 பெரிய கேள்விகள் இவை. மகாபாரத போராட்டத்தின் முடிவே இவ்விரண்டு கேள்விகளுக்கும் விடை தருகிறது. மேலும் தாம் படை எதையும் எடுத்து போர் புரிவதில்லை என்றும் பார்த்தனுக்கு வெறும் தேர் ஓட்டும் தொண்டு புரிதலை மட்டும் வைத்துக் கொள்வதென்றும் கண்ணபிரான் இசைந்திருந்தார். துரியோதனனுடைய வேண்டுகோளுக்கு செவி சாய்ப்பவராய் அவர் அங்கனம் வாக்கு கொடுத்தார். அத்தகைய உடன்படிக்கை தங்களுக்கு எந்த விதத்திலும் எல்லா விதத்திலும் அனுகூலமானதென்று துரியோதனன் எண்ணி திரும்பினான். கண்ணனுடைய கண்காணிப்பு ஒன்று போதாதா? இனி அச்சுதன் ஆயுதம் வேறு எடுத்து அமர்த்தொடுத்தல் வேண்டுமா என்று கௌரவர் கூட்டத்தை நன்னி நின்ற விவேகியர் சிலர் எண்ணுவாராயினர். 4. இடையறா சோதனையே வாழ்க்கை. போர்க்களத்துக்கு போம் பரியந்தம் பதைபதைப்பும் துணிச்சலுமே வடிவெடுத்திருந்தான் பார்த்தன். வெண்சமரில் விளையும் பயனை அவன் கிளறி பார்த்ததானில்லை. தன்னை எதிர்க்க துணிந்ததன் மூலம் நீதியை எதிர்க்க துணிந்த போர் வீரர் யார் என்று பார்க்க அவன் விரும்பினான். போற்றுதற்குரிய பீஷ்மர், துரோணர், பெரும் பகைவனாகிய கர்ணன் ஆகியவர்கள் முன்னிலையிலேயே சாரதி ரதத்தை செலுத்தி நிறுத்தினார். வாழ்க்கை என்பது ஒரு முடிவில்லாத சோதனை. முன்பு எத்தனையோ சோதனைகளை அர்ஜுனன் மீண்டிருக்கிறான். இப்பொழுதோ மீள முடியாத நெருக்கடி ஒன்று வந்துள்ளது. போர் புரிவதா அல்லது புறம் காட்டி ஓடுவதா, எது உசிதமென்று அவனுக்கே விளங்கவில்லை. ஒவ்வொரு மனிதனும் இப்படி சோதனைக்கு ஆளாகிறான். கடலில் திரைகள் போன்று வாழ்க்கையில் சோதனைகள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. மீள முடியா சோதனைகள் வருவதுண்டு. வாழ்க்கையின் மர்மம் தெரிந்தாலொழிய அவற்றினின்று மீள முடியாது. 5. ரூபகம். கீதையின் முதல் அத்தியாயம் முழுவதும் வாழ்க்கை தத்துவத்தை ரூபகப்படுத்துகிறது. அவதார புருஷர் ஒவ்வொருவரும் மானுட வாழ்க்கையின் மேலாம் பாங்கை விளக்குவதற்கென்றே மண்ணுலகில் வந்தவராவர். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பூலோக விஜயம் அலாதி மகிமை வாய்க்கப்பெற்றது. நரலோக வாழ்வு என்னும் நாடகத்தின் மூலம் மேலாம் தத்துவத்தை விளக்க வந்தவர் அவர். குருஷேத்திர பெரும் போரும் அதில் கலந்து கொண்ட பாத்திரங்களும் மானுட வாழ்வில் அமைந்துள்ள உண்மைகளை தெளிவுபடுத்துவையாகின்றன. மானுட சரீரமே குருட்சேத்திரம். ஏனென்றால் அது ஒவ்வொரு ஜீவனுக்கும் தர்மக்ஷேத்திரமாகிறது. அவரவர் வினையை நல்வினையாக்குதற்கு உற்ற இடம் உடல். பாண்டவர்கள் நல் இயல்பின் பிரதிநிதிகள் ஆவர். கௌரவர்கள் கெட்ட இயல்பின் பிரதிநிதிகள். பாண்டவர் கௌரவர் ஆகிய இருதரத்தாரும் ஒரே ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஜீவனிடத்து நல்லியல்பு கெட்ட இயல்பு ஆகிய இரண்டும் உண்டு. பாண்டவ கௌரவர்கள் தாயாதிகளாயிருப்பது போன்று ஒரே ஜீவனிடத்திருந்து வந்துள்ள மேலாம் இயல்பும் கீழாம் இயல்பும் தாயாதிகளேயாம். பாண்டவர்களைப் போன்று நல்லியல்பு எண்ணிக்கையில் குறைவுபட்டவை.
கௌரவர்களைப் போன்று கேடுடைய இயல்பு எண்ணிக்கையில் மிகுந்தவை. அஞ்ஞான குருடனுக்கு பிள்ளைகளாக பிறந்தவைகள் புல்லிய இயல்புகள். விவேகம் என்னும் வெண்மையினின்று வந்தவைகள் நல்லியல்புகள். உடல் வாழ்வு என்னும் ராஜ்யத்தை இவ்விரண்டு இயல்புகளும் தத்தமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முயல்கின்றன. பிரபஞ்சத்தில் உள்ள வசதிகளை எல்லாம் கெட்ட இயல்புகள் தமக்கு உரிய சேனைகளாகச் செய்து கொள்ளுகின்றன. நலம் கேடு ஆகிய கிரியைகளை எல்லாம் கடந்தவர் பரமாத்மா. எச்செயலையும் அவர் செய்வது கிடையாது, சாட்சி மாத்திரமாயிருப்பவர். அவர் சந்நிதான விசேஷத்தால் இயற்கையின் கண் உள்ள எல்லா செயல்களும் நிகழ்கின்றன. தாம் கர்மம் ஒன்றும் செய்யாவிட்டாலும் அவரது அனுக்கிரகம் நல்லார்பால் உள்ளது. ஸ்ரீகிருஷ்ணன் பார்த்தனுக்கு சாரதியாய் அமைந்ததின் கோட்பாடு இதுவே. எல்லா ஜீவர்களுக்கும் சாரதியாக சர்வேஸ்வரன் மனத்தகத்து வீற்றிருக்கிறார். அவர் மனசாட்சியாயிருந்து வாழ்வை ஒழுங்குபடுத்துவது நல்லார்க்கு விளங்குகிறது, மற்றவர்களுக்கு அது விளங்குவதில்லை. மகாபாரதம் என்னும் போராட்டத்தில் பெரிய கர்ம வீரராயிருந்தவர் ஸ்ரீகிருஷ்ணன். மற்ற மனிதர்களெல்லாம் கூடிச் செய்த செயல்கள் அவரவருடைய கிருத்தியத்தின் காற்பங்கு ஆகா.